السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وأتباعه في ذمة الله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அன்பானவர்களை நெருக்கமாக வந்து அமர்ந்து கொள்ளுமாறு இடைவெளிகளை பூர்த்தி செய்து நெருக்கமாக அமர்ந்து கொள்ளுமாறு பக்கத்துல நெருங்கி இருக்கிறது இங்கே. இது ஒரு ஆகக்கூடிய சுன்னத்தாய். அது மாத்திரமல்ல, ஹதீஸ்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருங்கி கிட்டத்தில் அமர்ந்து இருக்கிறவர்களை பற்றி சொல்றாங்க. பெரிய நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் சொன்னாலே இஜ்திமாட நேரம் முடிஞ்சது. அதனால அந்த ஹதீஸ்ல முழுமையான பகுதியை சொல்லாது. தீனுடைய எல்லா சபையிலையும் நெருங்கி வாங்கன்னு கூப்பிடுறே அந்த ஹதீஸை குடிச்சி வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறமே ஏன் கூப்பிடுறாங்க. அந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், சுனனுன் நஸஈ, சுனனுத் திர்மிதி, ரியாதுஸ் ஸாலிஹீன், முன்தகப் ஹதீஸ், அமல்களின் சிறப்பு, அல்-அத்கார், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி கிதாபு, இப்படி நிறைய கிதாபு உள்ளது. நம்பகமான, உறுதியான, தெளிவான, ஆதாரபூர்வமான, சந்தேகத்துக்கு அணுவளவு இடமில்லாத அப்படிப்பட்ட ஹதீஸ். அந்த ஹதீஸை தான் நாங்க நீண்ட சபையில நெருங்கி இருந்து அமல் செய்வோம். அந்த ஹதீஸ்ல வார இபாரத், அந்த தொரஃபுல் ஹதீஸ், லா யஷ்கா ஜலீசுஹு. அல்லாஹ் ஒரு மலக்க பார்த்து சொல்லுவார், அல்லாஹ்ட நினைவு கூர்ற சபையில எந்த மனிதர்கள் அவங்க வேற தேவையா வந்து சும்மா இசாவை தொழுதுட்டு போவோண்டு வந்தார், பயான் நடக்குது, அல்லாஹ் பத்தி பேசுறாங்க, அந்த சபையோட சேர்ந்து நெருங்கி இருப்போண்டி இருந்தார். இப்படி இருந்தாலும் அவர் நெருங்கி கிட்டத்துல ஜலீஸாக இருந்தார். ஜலீசுஹும் அந்த ஹும் வந்து அல்லாஹ்வை நினைவு கூர்றாங்க. அந்த ஜலீஸ் வந்து அவங்களோட நெருங்கி கிட்டத்துல அமர்றாங்க. அப்ப ஜலீசுஹும் லா யஷ்கா ஜலீசுஹும், அந்த சபையில சேர்ந்து கிட்டத்தில் அமர்ந்திருந்தவர் அவர் ஒரு நாளும் கை சேதத்துக்குரிய துரதிஷ்டவாளியாக, தருத்திரியம் பிடிச்சவராக, முதுமை பிடித்தவராக ஆக மாட்டார். அப்படி என்றால் அவர் சீதேவியாவார். அவர் மூதேவி ஆக மாட்டார் என்றால் அவர் யாராக இருப்பார்? சீதேவியாக இருப்பார். அப்படி நெருங்கி இருக்கக்கூடியவர் அவர் சீதேவியே தான். இது நான் சொல்லவில்லை, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அன்பானவர்களே, நெருக்கமாக இருக்கிறது, நெருங்கி இருக்கிறது ஆகப்பெரிய சுன்னத். சீதோசனத்தை அல்லாஹுடைய புறத்திலிருந்து நேரடியாக பெற்றுத் தரக்கூடிய ஒரு ரொம்ப லேசான இபாதத், லேசான வழிபாடு. இது கஷ்டமா? ரெண்டு நழுவுனா கொஞ்சம் அசைஞ்சா அப்படி நெருங்கிடலாம், அவ்வளவுதான். பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை. என்ன கிடைக்குது? நேரடி அல்லாஹ் சொல்றான், அவங்க சீதேவி, முதுமை அவர்களை நெருங்காது. கை சேதம்
நஷ்டம். இது அவர்களை நெருங்காது, அவர்கள் சீதேவி. அன்பானவர்களே, இதுக்கு பின்னால நாங்க தீனுடைய சபைகள்ல அது இஜ்திமா பயானா இருக்கலாம், ஜுமேராத்துக்கு பயானா இருக்கலாம், ஜும்மா பயானா இருக்கலாம், மஹல்லா வேலையில இஸ்ஸாக்கு பின்னால செய்யற பயானா இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வை பத்தி பேசுற ஒரு ஏதோ ஒரு சபை, ஒரு சின்ன சபை, 3 பேர் இருக்கிற சபையா இருக்கலாம், 2 பேர் இருக்கிற சபையா இருக்கலாம். நாங்க அந்த சபையில அன்பானவர்களே நெருங்கி இருந்து நாங்க அல்லாஹ்வை நினைவு கூறுவோம் என்று சொன்னால், ஒருவர் பேசுவதை இன்னொருவர் கேட்போம் என்று சொன்னால், அன்பானவர்களே அல்லாஹ் சொன்ன அந்த சீதோசனம் நமக்கு கிடைத்தியா? அரசியல்வாதிகள் சொல்லிதான் தேர்தல் முடிஞ்சதோட கிடைக்குமா கிடைக்காதாண்டு இயக்கத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சது. ஆனா அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லிவிட்டான் என்றால் நிச்சயம் அது கிடைக்கும். அதுல சந்தேகத்துக்கு இடமில்லை. அன்பானவர்களே, இந்த சபை எவ்வளவு பெருமதியான சபை இப்ப யோசிச்சு பாருங்க. அடி சும்மா வந்த நான் கொஞ்சம் நெருங்கி இருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கூலியா, இவ்வளவு பெரிய பாக்கியமா? அன்பானவர்களே, அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூர்ற சபைக்கு சொல்லப்பட்ட வாதாக்களை நாள் கணக்குல இல்ல, வார கணக்குல இல்ல, மாத கணக்குல இல்ல, வருட கணக்குல இல்ல, வாழ்நாள் முழுக்க பேசினாலும் பேச முடியல. அவ்வளவு நன்மைகள். وَمَجْتَمَعَ قَوْمٌ فِي بَيْتٍ مِنْ بُيُوتِ اللَّهِ وَمَجْتَمَعَ قَوْمٌ, ஒரு கூட்டத்தார், அதுல இந்த மஹல்லாவுல உள்ளவங்க இருப்பாங்க, வேற மஹல்லாவுல உள்ளவங்க இருப்பாங்க, இந்த ஊர்ல உள்ளவங்க இருப்பாங்க, வேற ஊர்ல உள்ளவங்க இருப்பாங்க. யாரா இருக்கலாம்? ஒரு கூட்டத்தார் இஜ்தமஅ, ஒன்று சேர்றாங்க. இஜ்திமாண்டா ஒன்று சேர்றது. பல பக்கங்கள்ல இருந்து, பல மஹல்லாக்கள்ல இருந்து, பல இடங்கள்ல இருந்து அப்படி ஒரு இடத்துல ஒன்று சேர்றது. في بيت من بيوت الله, அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஒரு மாளிகையில் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருவசனத்தை ஓதுறாங்க. நான் ஆரம்பத்தில் ஓதுனேன், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனித இனம் முழு பேர், மனிதர்கள் என்று யாரெல்லாம் எங்கெல்லாம் வசிக்கின்றார்களோ, வேற்று கிரகத்தில் வசித்தாலும் சரி, எல்லாரும் பாரிய நஷ்டத்தில் இருக்கிறார். இல்லல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளை தவிர. ஈமான்தாரிகள் அல்லாஹ்வை ரப்பா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வுடைய தூதரா ஏற்றுக்கொண்டதோட சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்ல ஈமான்தாரிகள். ஈமான்தாரிகளுக்கு சொல்லப்பட்ட பாடம் அல்ல. நான் கலிமா சொல்லி இருக்கிறேன், நான் முஸ்லிம் தானே, நான் 5 நேரம் தொழுகிறேன் தானே, இதோட உங்களுடைய ஈமான் முடிகிறது இல்ல. ஈமான் கூடும் குறையும், ஒரே நிலையில் இருக்காது. அதனால் அல்லாஹ் சொல்றான், முஃமின்களை பார்த்து சொல்றான், ஈமான்தாரிகளை பார்த்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளே, ஆமீனு, ஈமான் கொள்ளுங்கள். அதான் ஈமான்தாரிகள் கூப்பிட்டான். ஈமான் கொண்டவங்களை தான் கூப்பிட்டான், அவங்களுக்கு தான் சொல்றான் ஈமான் கொள்ளுங்கள். சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை சொல்லிட்டு நான் முஸ்லிம், நான் ஈமான்தாரி, நான் முஃமின் இப்படி சொல்ல அன்பானவர்களே, எங்களுக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால சிறந்த நூற்றாண்டுகள் வாழ்ந்த மனிதர்கள், ஹைருல் குரூனி கர்னி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நூற்றாண்டுகள்ல சிறந்த நூற்றாண்டு நான் வாழ்கின்ற நூற்றாண்டு. அதற்கு முன்னால லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள் தான், வாழ்ந்தார்கள் தான். அதெல்லாத்தை காட்டிலும் நான் வாழ்ற நூற்றாண்டு இருக்கின்றதே, இந்த நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு. இதுல வாழ்ற மனிதர்கள் சிறந்த மனிதர்கள். சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பின்னால ஹிஜ்ரி 300 வரைக்கும் அந்த காலங்கள் சிறந்த காலம், பொற்காலம், நல்ல ஒரு காலம். அல்லாஹ்வுடைய அருள், ரஹ்மத், மார்க்கத்துடைய வளர்ச்சி, உண்மையான ஈமானிய உணர்வு, பாவங்களை விட்டும் அப்பாற்பட்ட சீரோசனம் நிறைந்த, அல்லாஹ்வுடைய பயம், அச்சம் நிறைந்த, மார்க்கப்பற்று நிறைந்த, தண்ட உயிரை விட, மனைவியை விட, குழந்தையை விட, குடும்பத்தை விட, சொத்தை விட, செல்வத்தை விட, உலகத்தில் உள்ள எல்லாத்தை காட்டிலும் தீன் தான் பெரியது என்று வாழ்ந்த அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் ஈமானுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறார். நாம் முஸ்லிம் தான், நாம் முஸ்லிம் தான், நாம் தொழுறதான். 1400 வருடங்களுக்கு பின்னால வந்துட்டு இப்ப இருக்கிறோம் நாங்க ஆசிரு ஜமான், உலகம் அழிய போற காலம். அடுத்த ஜெனரேஷன் வாழ்க்கை கேள்விக்குறியிலே 27 அல்லது 29ல அன்பானவர்களே, உலகத்துல பெரிய ஒரு சேஞ்ச், மாற்றம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் அதை நாங்க கண்கூடா செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் இமாம் மஹ்தி வர இருக்கிறாங்க. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரும் பெரும் ஷேக்மார்கள் மஹ்தியுடைய வருகை இன்றைக்கு அறிவிக்கப்படுமா, நாளைக்கு அறிவிக்கப்படுமா என்று எதிர்பார்த்து கொண்டு மஸ்ஜிதுல் ஹரம்ல கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார். மஸ்ஜிதுல் ஹரம்ல அங்க ஒரு அசரீரி சத்தம் கேட்கும், இமாம் மஹ்தி இவர்தான், இவரிடம் பையத் எடுத்துக் கொள்ளுங்க ஒரு சத்தம் கேட்கும். எப்ப அந்த சத்தம் கேட்கும், எப்ப நாங்க பையத் எடுக்கிறேன் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, உலகத்துடைய முடிவு தொங்கல்ல வந்து நிக்கிறோம். இப்படி நின்றுகிட்டு ஈமானுக்கான எந்த முயற்சியும் செய்யாம கண்ணை திறந்தா பாவம், வெளியே இறங்கினா பாவம், பஜாருக்கு போனா பாவம். அன்பானவர்களே, வெளியே கால் வைக்க இயலாது. மஸ்ஜித் மட்டும்தான் ஏதோ பாதுகாப்பா, ஓரளவு எங்களை ஈமான பக்குவப்படுத்துவதற்குரிய ஒரு இடமா இருக்கு. வேற எந்த இடங்களுக்கும் போக பயம். அன்பானவர்களே, அப்படி ஒரு காலத்துல இருந்துட்டு ஈமானுக்கான எந்த முயற்சியும் இல்லாம சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபையில இருந்து 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 பயிற்றுவிக்கப்பட்ட, பழக்கப்பட்ட ஈமானிய உணர்வு, உடம்பு ஃபுல்லா, ரத்தம் ஃபுல்லா, நரம்பு ஃபுல்லா அப்படி ஈமானிய உணர்வு ஊட்டப்பட்ட சஹாபாக்கள் வீட்டுல மனைவியோட பிள்ளையோட கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டுட்டா உடனே பயப்படுவான். எல்லாருக்கும் தெரியும் ஹம்பலா ரலியல்லாஹு அன்ஹு, நாஃபக ஹம்பலா, நாஃபக ஹம்பலா, பயந்து அலறி பதறி அடித்துக் கொண்டு தன் வீட்டில இருந்து கீசி கத்திக்கொண்டு வெளியே வாரான். எப்ப 1400 வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்க. வானத்துல இருந்து வஹி இறங்கி கொண்டிருக்கு. வஹி இறங்குறது இன்னும் துண்டிக்கப்படல. எவ்வளவு சிறந்த காலம், எவ்வளவு பாதுகாப்பான பக்குவமான காலம். அந்த நேரத்தில் இப்படி நபியுடைய பயிற்சி பட்டறையில வளர்ந்த ஒரு மனிதர், நான் முனாஃபிக் ஆகிட்டேன், நான் ஈமானை இழந்துட்டேன் என்று அழுது புலம்பிக் கொண்டு ஓடிவாரா. யார சந்திக்கிறார்? அன்பானவர்களே, உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லா ஈமானையும் தராசுல ஒரு தட்டில வச்சு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான ஒரு தட்டில வச்சா கணத்தால தாண்டி விடும். அவ்வளவு பெரிய பாரமான ஈமானுக்கு சொந்தமான மனிதர். அஸ்கலுல் முஃமினீன ஈமானா, முஃமின்கள் அனைவரிலும் பலத்த பாரமான கனத்த ஈமானுடைய ஒரு மனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹம்பலா ரலியல்லாஹு சந்திக்கிறாங்க. கேட்டாங்க அபூபக்கர் சித்தீக் என்ன நடந்தது ஹம்பலா?
இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபையில இருக்கும் போது ஈமான் உணர்வு அப்படி நெஞ்சி நிறைஞ்சி வாயால வலிஞ்சு. நம்மட பாசைகளை சொன்னா அப்படிதான். கண்ணால சொர்க்கத்தை பாக்குறத போல சொர்க்கத்திட ஆசை, நரகத்திட பயம், மௌத்திட சிந்தனை, இப்படி ஈமானிய உணர்வு நிறைஞ்சிருந்தது. வீட்டுக்கு வந்து மனைவியை பார்த்ததோட பிள்ளைய பார்த்ததோட அந்த ஈமானிய உணர்வும் குறைஞ்சிட்டு. அப்ப நபியுடைய சபையில ஒரு மாதிரி, வீட்டுல ஒரு மாதிரி, ரெண்டு மாதிரி. முனாஃபிக் தானே இப்படி இருப்பான், பார்த்தா நல்லா சிரிப்பான், கதைப்பான், கண்ணியப்படுத்துவான். ஆனா அங்கால போனா அல்லாஹ் பாதுகாக்கும். இது முனாஃபிக்குடைய நிலைமை. ஏண்ட ஈமான் குறையுள்ள ஈமானாக விளங்குகின்றது. அங்க ஒரு மாதிரி, இங்க ஒரு மாதிரி வித்தியாசம் விளங்குது. அதாலதான் நாம் ஓடி வாரேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னா, அதனையும் அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய முழுமையான ஈமான்தாரி சொன்னாங்க, எனக்கும் அப்படித்தானே, வாங்க போவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்போம், முறைப்பாடு செய்வோம். ரெண்டு பேரும் போறாங்க. எவ்வளவு பெரும் சஹாபாக்கள். வசீலுல் மலாயிகா யாரு? ஹஜ்ரத் ஹன்பலா ரலியல்லாஹு அன்ஹு. மலக்குமார்கள் அவங்களோட ஜனாசாவை குளிப்பாட்டினாங்க. மலக்குமார்கள் ஜனாசாவை குளிப்பாட்டின மனிதர். அன்பானவர்களே, ஈமானுக்கான முயற்சியை பார்த்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட முறைப்பாடு பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படித்தான் ஈமான் கூடும் குறையும். உங்களுக்கு அதே ஈமான் இருக்குன்னு சொன்னா நீங்க போற வார வழியில எல்லாம் இஸ்திக்பால் செய்ய மலக்குமார்கள் ரெண்டு முசாஃபா செஞ்சு உங்களை வர வைப்பாங்க. அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, அந்த காலத்திலேயே ஈமானுக்கான முயற்சியை ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடி போய் அந்த ஈமானுக்கான முயற்சியை செஞ்சாங்கன்னு சொன்னால் நாங்க எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறோம். யார் அப்படி அந்த சஹாபாக்கள் ஈமானுக்காக பாடுபட்டு முஜாஹதா செஞ்சு முயற்சி செஞ்சாங்களோ, அத மாதிரி செய்யாம ஏனோ தானோண்டு இருப்பாங்களோ அவங்க எல்லாம் நஷ்டவாதிகள். இல்லல்லதீன ஆமனு, அந்த நஷ்டத்துல இருந்து விடுபட்டு நல்ல பரக்கத்தான நிம்மதியான சந்தோஷமான சீலோசனமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க யாரு? அந்த சஹாபாக்கள். ஈமானுடைய விடயத்தில் முயற்சி செய்வதில் எந்த குறையும் வைக்காம எப்படி முயற்சி செய்தார்களோ அப்படி தியாகத்தோடு தண்ட மகண்டு பார்க்காம, தண்ட மனைவிண்டு பார்க்காம, தண்ட வாப்பாண்டு பார்க்காம, தண்ட சாச்சாண்டு பார்க்காம, தண்ட குடும்பம் பார்க்காம எப்படி அந்த சஹாபாக்கள் ஈமானுக்காக தியாகம் செஞ்சார்களோ அப்படி தியாகம் செய்தவர்களை தவிர எல்லாரும் நஷ்டவார்கள். ஈமானுக்காக முயற்சி செய்வது மாத்திரமல்ல, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்யணும், நன்மையான காரியங்களை செய்யணும். 5 நேரம் இமாம் ஜமாஅத்தா முன்சஃப்ல நின்று தொழுகிறது மாத்திரமல்ல, நல்ல அமல்கள். வருஷத்துல ஒரு கணக்க பார்த்து ஜக்காத்தை தூக்கி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நல்ல அமல்கள். வருஷத்துல ஒரு ரமதான்ல நோன்பு பிடிக்கிறது மாத்திரமல்ல, ஹஜ் செய்யறது மாத்திரமல்ல, குர்ஆன் ஓதுவது மாத்திரமல்ல. அன்பானவர்களே, முஃமினான ஆண்களோடு பெண்களோடு அன்பாக இரக்கமாக நாங்க யார் யாருக்கு பொறுப்பாக இருக்கிறோமோ அவங்களோட பொறுப்புல மிக பொறுப்பாக நிறைய நல்லவர்கள் இருக்கு. நாங்க சும்மா சாதாரணமா நினைத்துக் கொண்டு இந்த தொழுகிறது மட்டும்தான் நல்லவன் என்று சுருக்கி கொள்ளக்கூடாது. வியாபாரத்துல ஹலால் ஹராம் பேன்றது, குடும்ப வாழ்க்கையில மனைவியோட கண்ணியத்தை அந்தஸ்தை மதிப்பை உணர்ந்து மனைவியோட அழகான முறையில நடக்கிறது, வாப்பா அம்மாவோட அழகான முறையில நடக்கிறது, நான தம்பியோட அழகான முறையில நடக்கிறது, அண்டை வீட்டார்களோட அழகான முறையில நடக்கிறது, இரத்த பந்தங்களோட அழகான முறையில நடக்கிறது. எவ்வளவு இருக்கு. அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு செய்யற உதவி
நாங்க துனியாவை கொடுத்து உதவி செய்யறோம் சொன்னால் அதை விட சிறந்த உதவி தீனை கொடுத்து செய்யற உதவி. ஒரு மனுஷன் பணத்தை கேட்கிறாரு, அவருக்கு துனியா பணத்தை கொடுத்தோம் சொன்னால் அன்பானவர்களே அந்த பணத்தை கொண்டு செலவழிப்பாரு. அந்த பணம் முடிஞ்சதோடு அதை மறந்துடுவாரு. திரும்ப தேவைப்பட்டா வந்து கேட்பாரு. அன்பானவர்களே அவருக்கு நாங்க வழியை காட்டி கொடுக்கணும். உங்களுக்கு கஷ்டமா, கடனா, பிரச்சனையா, வாங்க நான் சொல்லித்தாரன் வழிமுறை. ஒவ்வொருங்க 2 ரக்காத் தொழுவுங்க. அல்லாஹ்ட்ட உங்களோட கஷ்டத்தை அழுது மன்றாடி சுஜூதுல துஆ செய்யுங்க. சுஜூதுல துஆ செய்யுங்க. படைப்பினங்களை நாடாம படைத்தவனை நாடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வழியை காட்டுவான், வழியை துறப்பான். ஒரு முறை கேட்டு விட்டு விடாதீங்க. ஒருக்கா கேட்டு கிடைக்கல மறுக்கா கேளுங்க. மறுக்கா கேட்டும் கிடைக்கல திரும்ப கேளுங்க. நீங்க கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லாஹ் நீங்க எதிர்பார்த்ததை விட சிறந்த வழியை தருவார் என்று தீன கொடுத்தோன்னு சொன்னால் அன்பானவர்களே அவருடைய துனியா ஆஸ்தாட ஈருலக வாழ்க்கையில வெற்றியை அடைந்து போவார் அந்த மனிதர். இப்படி நல்ல அறங்கள், நல்ல அமல்கள் அதை செய்யக்கூடியவர்களை தவிர அதற்கு அடுத்தது நாலு விடயங்கள் அல்லாஹ் சொல்றார். இந்த 4 விடயங்களை விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் உலகத்தில் எவ்வளவு பெரிய சண்டியர்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக கண்டுபிடிப்பாளர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்கள் நஷ்டவாளிகள் தான் அவர்கள். இந்த 4 விடயங்கள் ஈமானுக்கான முயற்சி, அதற்கடுத்தது நல்லவர்கள், தொழுகிறது, இபாதத் செய்கிறது, வணங்குறது மாத்திரமல்ல, நான் முன்னால் சொன்னதை போல் இன்னும் நல்ல நிறைய அமல்கள் இருக்கின்றது. அப்படியான நல்ல அமல்கள் ஒரு முஸ்லிமான சகோதரனை சந்திக்க போறது. அது நீங்க கஸ்ட் பேர் வச்சு கொள்ளுங்க, அல்லது மஸ்ட் பேர் வச்சு கொள்ளுங்க, அல்லது நீங்க ஏதோ ஒரு பேரை வைங்க. மூமினான ஒரு மனிதரை, கலிமா சொன்ன முஸ்லிமான ஒரு சகோதரரை சந்திக்க போறது. அன்பானவர்களே சந்திக்க போறதுக்கு வெளிக்கிட்டு ஒரு 8 வச்சத்தோட வானத்திலிருந்து ஒரு மலக்கு சொல்லுவார், தாபத் மம்ஷாக் அன் தாபத் மம்ஷாக் ஃபனாதாஹு முனாதி மினஸ் ஸமா அன் தாபத் மம்ஷாக். சொல்லுவாரு, நீங்க எடுத்து வைக்கிற 8 இருக்க அது மனமாகும், அது வனமாகும், அது உங்களுக்கு சந்தோஷத்துக்கு, சுபீட்சத்துக்கு, நிம்மதிக்குரிய 8ஆக ஆகும். மலக்குல துஆ ஒரு ஆள் சந்திக்க போறது. அது நீங்க மஹல்லா வேலையா இருக்கலாம், அல்லது ஏதோ. அன்பானவர்களே ஒரு முஃமினை சந்திக்க ஜியாரத்துல் முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை ஒரு 8 அன்தாபத் மம்ஷா, நடந்து போறது, நடந்து திரிகிறது, நடக்கிறது, காலால நடக்கிறது, நடந்து போறது. அன்பானவர்களே இப்படி 2வது விடயம் நல்ல அமல்கள், நல்ல அறங்கள் செய்வது. 3வது விடயம் இந்த தீன, இந்த மார்க்கத்தை ஒருவருக்கொருவர் சொல்லி கொடுக்கிறது, வசியத் செய்கிறது, சந்திச்சு தாவத் கொடுக்கிறது. அல்லாஹ்ட குதரத் வல்லமை, அல்லாஹ் கடமையாக்கின விடயம், அல்லாஹ் தடுத்த விடயம், அல்லாஹ் கடைபிடிக்க சொன்ன விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்ட வழிமுறை அவனை சொல்லி காட்டினது, செஞ்சு காட்டினது. அன்பானவர்களே இந்த ஹக்கான தீன, இந்த தீனுடைய விடயங்களை ஒருவருக்கொருவர் மாறி 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 தாவத் கொடுக்கிறது. அதுக்கு அடுத்தது 4வது விடயம். அப்படி தாவத் கொடுக்கிற நேரம் ஒரு 3 நாளோ 40 நாளோ 4 மாசமோ அல்லாஹ்வுடைய பாதையில போறோம். போய் பிரிஞ்சிருந்து குடும்பத்தை, மனைவியை பிரிஞ்சு, பிள்ளைய பிரிஞ்சு, குடும்பத்தை பிரிஞ்சு, ஊரை பிரிஞ்சு
அந்த மஹல்லாவை பிரிஞ்சு வேறொரு இடத்துக்கு போறோம், போயிட்டு தாவத் கொடுக்கிறோம். இங்க குடும்பத்துக்குள்ள இருந்தே வரும். இந்தா போயிட்டாரு, 4 மாசம் அந்த புஞ்சாதி அப்படியே விட்டு போயிட்டாரு, புள்ளை அப்படியே விட்டு போயிட்டாரு, கடையை அப்படியே போட்டுட்டு போயிட்டாரு, தோட்டத்தை அப்படியே போட்டுட்டு போயிட்டாரு. கட்டின புருஷனுக்கு இல்லாத கவலை யார் யாருக்கும் எல்லாம் வரும். கடைக்கு சொந்தக்கார முதலாளிக்கு இல்லாத கவலை யார் யாருக்கும் எல்லாம் வரும். தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவருக்கு இல்லாத கவலை யார் யாருக்கும் எல்லாம் வரும். இப்படி தேவையில்லாம பல பேச்சுக்கள், போற இடங்கள்ல இதான் வேலையா, இதான் தொழிலா, இப்படி பல பிரச்சனைகள் வரும். அப்படி வார நேரம் ஒருவருக்கு ஒருவர் பொறுமையா அல்லாஹ்வோட பாதையில 4 மாசம் போயிருக்கிறாங்க. போயிருந்தா அந்த 4 மாசம் போனவங்களோட வீட்டாக்களை போய் பார்க்கணும், அவங்களுக்கு உதவி சொல்லணும், உதவி செய்யணும், ஆறுதல் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் வருவாங்க, ஏதாவது சரி அன்பளி போல வாங்கிட்டு போகணும். பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க. அல்லாஹ்வோட தீனுக்காக வெளியாகிறார். நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வார். நிச்சயமா அவங்களோட பிள்ளை அல்லாஹ் பெரிய ஆலிம் ஆக்குவார், முஃப்தி ஆக்குவார், இந்த உலகத்துக்கு இமாம் ஆக்குவார். கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க, பொறுமையாயிருங்க. இவர் போய் சொல்றாரு, இவர் 4 மாசம் போனா அவர் வந்து அவர் இவர வீட்டுக்கு போய் பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க, சபூர் செய்யுங்க. அல்லாஹ்வோட உதவி நிச்சயம், யோசிக்க தேவையில்லை. அன்பானவர்களே, இந்த 4 விடயங்களை யார் செய்வாங்களோ இவங்களை தவிர எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய மார்க்கம் பேசினாலும் சரி, பெரிய மார்க்க வேலையா இருந்தாலும் சரி, இந்த 4 விடயம் இதை தவிர எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அன்பானவர்கள் யோசிச்சு பாருங்க, இந்த 4 விடயம் நாங்க பின்பற்றோமா, கொலை பண்றோமா? அன்பானவர்களே, குர்ஆன் ஹதீஸை கரைச்சி குடிச்ச ஒரு மனிதர், 7 வயசுல ஹாஃபிஸ் இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உலகத்துக்கே உசூல படிச்சு கொடுத்தவர். அவ்வளவு மன் சன்னஃப ஃபில் உசூல். அது மாத்திரமல்ல, அதிகமான இமாம்மார்கள் சொல்றாங்க, இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் மார்க்கமேதை, நபினவாயால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஆலிம் குரைஷ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குரைஷ் குலத்தை சேர்ந்த ஒரு ஆலிம், யம்லஉ திபால் அர்தி இல்மா, அவருடைய இல்மால பூமியை நிரப்புவார். அவருடைய இல்முல இருந்துதான் முழு பேரும் பிரயோசனம் எடுப்பாங்க. மார்க்க பேசுற சில அறப்படிச்ச மாமேதைகள் இருக்கிறாங்களே, அவங்க கூட அவர் சொன்ன இல்முல இருந்துதான் சஹீஹ் அப்படின்னு பேசுவார். உலகத்துக்கு சஹீஹ் எது, வஹீப் எது, உலகத்துக்கு உசூல படிச்சு கொடுத்தவர். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த சூரா அஸ்ர நான் ஓதுனேனே, வல் அஸ்ர் சூரா, 4 விடயங்கள், ஈமான், ஈமானுக்கான முயற்சி, நல்ல அமல்கள், நல்ல அறங்கள், 2வது, 3வது தஅவத்துடைய உழைப்பு, 4வது அந்த உழைப்பு செய்யற நேரம் வருகின்ற விடயங்கள்ல பொறுமை காத்து, அவசரப்பட்டு உழைப்பு விட்டுறக்கூடாது. அல்லாஹ் சோதிப்பான், சோதனை வரும். அல்லாஹ் ரசூலை நேசிச்சா சோதனை ஒரு பள்ளத்தை நோக்கி வெள்ளம் வருவதை போல வேகமா வரும். பொறுமையா இருந்து இந்த உழைப்புல இஸ்திகாமத்தா விடுபடாம எங்கட முழு தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்வோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, துனியா காலடிக்கு வந்து முத்தமிடும். தேவையில்லை போ அப்படின்னு உதறி வீசுவோம். தேவையில்லை போ அப்படின்னு துனியாவை உதறி வீசுவோம். வேண்டாம் போ, தேவையில்லை, எனக்கு இந்த தீண்ட உழைப்பு பரிசு, இந்த தீண்ட நியமத் பரிசு, இதெல்லாம் ஒரு உலகத்துக்கும் சுமந்து செல்லணும்.
அன்பானவர்கள் இப்படி போறாங்க. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் வருமானம் எடுக்கக்கூடியவர், ஒரு நாள்ல கோடிக்கணக்கில் தேடுறவர், அவர் கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான பெருமதியான கடையை விட்டுட்டு 4 மாசம் சொல்லுவார், போ போ துனியா வரட்டுற கோடியா நீ ஒரு நாளைக்கு கிடைக்கிற, போ தேவை போ போ, நான் தீண்ட உழைப்பு செய்யறேன். அவர் கோடிக்கணக்கான பணத்தை லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சு உலகத்துல தொங்கலுக்கு போறாரு, அல்லாஹ்னு சொல்றதுக்கு போறாரு, அல்லாஹ்வை பத்தி சொல்றதுக்கு போறாரு, துனியா காலடியில முத்தமிடுது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மனிதர் கோடியில பிறந்து வளரல்ல, சாதாரணமா வளர்ந்தவர், சாதாரணமா வந்தவர், ஒரு சொப்பின் பேக்கோட வந்தவர். சொப்பின் பேக் தான் இப்ப அதிகமா கேள்விப்படுறோமே. அன்பானவர்களே, இப்படி சாதாரணமாக எதுவுமே இல்லாம அவருடைய குடும்ப பின்புலத்தை பார்த்தா எந்த வசதியும் இல்லாத மனிதர், ஆனா அமெரிக்காவில் அல்லாட பாதையில போய் ஜமாத்துல வேலை செஞ்சுட்டு வாரார். இப்படி துனியா கேவல போ, துனியா கேவலம் அடைஞ்சு வருது, ஆனா நான் இந்த வேலையை சரியா செய்யணும் இட்டுக்கிட்டு போறாங்க. அன்பான நம்ம தூர போக தேவையில்லை, இந்த மன்னாருக்குள்ள இல்லையா வெளிநாட்டுல போய் ஜமாத்துல வேலை செய்யறாங்க. முழு மன்னாரும் தேவையில்லை விடுவோம், முழு மன்னாரும் தேவையில்லை, முழு மன்னாரும் தேவையில்லை விட்டுருவோம். இந்த மஹல்லாக்குள்ள இந்த மஜ்மாக்குள்ள இல்லையா அல்லாட பாதையில போய் வெளிநாடுகள்ல வேலை செஞ்சுட்டு வாரோம். துனியா வேணும்டா அவங்க ஏன் போகணும், அவ்வளவு லட்சக்கணக்கு செலவழிச்சு. துனியா வருது, ஆனா நீ வேணாம் போ, நான் அல்லாட பாதையில போ, நீங்க அல்லாட தீன் வேணும். அன்பான இந்த சபைக்குள்ளே இருக்கிறார். இப்படி எந்த சபை எங்க எல்லாம் நடக்குதோ, எத்தனை சபையெல்லாம் நடக்குதோ அந்த சபையில எல்லாம் இருக்கிறார். இது ஒன்னும் 1400 வருடங்களுக்கு முன்னால உள்ளவங்களோட சம்பவங்களை நான் சொல்லல, இப்ப வாழ்றவங்களை சொல்றாங்க, இப்ப இருக்கிறவங்களை சொல்றாங்க. இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இந்த சூரா அஸ்ர் இருக்கே, இந்த சூரா அஸ்ர் இதுல சொல்லப்பட்ட 4 விஷயங்கள், இந்த சூரா அஸ்ர்ல ஒரு மனிதன் அவன் கவலையை போடுவான்னு சொன்னார், அவன் சிந்தனையை போடுவான்னு சொன்னார், அவன் மூளையை போடுவான்னு சொன்னார், அவன் முயற்சியை போடுவான்னு சொன்னார். லகஃபாஹும் லகஃபாஹும் لو فكر الناس في سورة الأسر لكفاهم. சொல்றாங்க, அவனுக்கு இந்த சூரா அஸ்ரே போதும், அவன் இந்த துனியா ஆகிராட வாழ்க்கையின் ஈடேற்றத்துக்கு வெற்றிக்கு இதே போதும். சூரா அஸ்ர்ல இந்த 4 விஷயம் சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, நாங்க எங்க இருக்கிறோம், எதை சிந்திக்கிறோம், இதுல சிந்திப்போம். 4 விஷயத்துல முதலாவது விஷயத்துல என்ன முயற்சி இருக்கிற, ஈமானுடைய விஷயம் என்ன முயற்சி செஞ்சிருக்கிற, என்ன தியாகம் செஞ்சிருக்கிற ஈமானுக்காக வேண்டி. அன்பானவர்களே, ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிப சஹாபி, வாழ வேண்டிய சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதத்தை கொடுத்து முஸைலமாட்ட அனுப்புறாங்க. முஸைலமாட்ட வாராங்க. முஸைலமா அப்படியே ஆளை பிடிச்சி அடி அடிச்சு துன்புறுத்தி வேதனைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கட்டி வச்சு போட்டு, அன்பானவர்களே, கொலை மட்டும்தான் செய்யல, மற்றதெல்லாம் செஞ்சான். ஆழ்ந்த உயிரை மட்டும் மிச்சம் வச்சு போட்டு இப்ப அவன் ஆக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து முஸைலமா கேட்கிறான், அத்தஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி சொல்கின்றாயா அப்படின்னு கேட்கிறான். அன்பானவர்களே, ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நிச்சயமா நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதரே தான். அதுக்கு அடுத்ததா கேட்கிறார், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறாயா? அன்பானவர்களே, ஈமான் இந்த இடத்துல விட்டு கொடுக்கிறதா அல்லது
அன்பானவர்களே, தன்னை பாதுகாக்கிறதா, தன் உயிரை பாதுகாக்கிறதா? முசைலமாவ தெரியும், போட்டு சித்திரவதைப்படுத்திட்டு சின்ன பின்ன மாக்கி போட்டுதான் இந்த கேள்வியை கேட்கிறான். என்ன பதில் சொன்னாங்க? அன்பானவர்களை சொன்னாங்க, என்ன என்ன சொன்னா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க. முசைலமாவ அல்லாஹ்ட தூதர் என்று சொன்னதோட காது கேட்க மாட்டீங்க, என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறான். முசைலமா ஆத்திரப்பட்ட அன்பானவர்களே, ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கைய வெட்டுறான். வெட்டி துண்டாக்கி ரத்தம் வழிந்து கொண்டிருக்குது. கேட்கிறான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், இப்ப சொல்றியா? இப்ப சொல்றியா நான் அல்லாஹ்வுடைய தூதர்? இப்ப சொல்றியா? சொல்றாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி தான் அல்லாஹ்வுடைய தூதர். நீ என்னமோ சொல்றியே, அது எனக்கு கேட்க மாட்டீங்க அப்படின்னா. அன்பானவர்களே, அடுத்த கால வெற்றான், திரும்ப அடுத்த கால வெற்றான், திரும்ப அடுத்த கை, இப்படி 2 கால் 2 கை வெட்டியாச்சு. வெட்டி போட்டு கேட்கிறான், ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அவங்களோட 2 கையையும் இழந்து காலையும் இழந்து வாலிப வயசு. அன்பானவர்களே, வெறுமனே ஒரு வார்த்தை ஓமானி அல்லாஹ்வுடைய தூதர் தாண்டு அங்கன சொல்லி போட்டு அவர் ஊட்டத்தோட வந்தா அவர் சொன்னது குற்றமாகாது. அன்பானவர்களே, ஆனா வெறுமனே ஒரு வார்த்தையை சொல்றதுக்கும் விட்டு கொடுக்க தயார். ஈமான விட்டு கொடுக்க முடியாது. நீ யாராயினி, நீ எவனாயினி, நீ என்ன வந்தாலும் பண்ணு, ஈமான விட்டு கொடுக்க மாட்டேனா? ஈமானுக்கான முயற்சி தியாகம். அன்பானவர்களே, அதுக்கு பின்னால முசைலமா என்ன சொன்னான்டா, இவனை சின்ன சின்ன துண்டா நறுக்கு, சின்ன சின்ன துண்டா வெட்டு, ஒவ்வொரு அவங்க சதையில இருந்து ஒரு துண்டை வெட்டு, வெட்டிட்டு கேளு. வெட்டிட்டு கேட்கிறான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், சொல்றாங்க அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அனா ஸல்லல்லாஹு அலைஹி. முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், ஆனா நீ சொல்றது என் காதுல விழுதில்லையே. அன்பானவர்களே, துண்டு துண்டா அரிஞ்சி ஏலாத கட்டம் 2ஆ பொளக்குறான். அந்த நேரத்திலேயும் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதரே தான், நீ சொல்றது இந்த காதுல விழுதில்லையே, முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு ஈமான விட்டு கொடுக்காத அதே நிலையில அவங்களோட ரூஹ் பிரியுது. அன்பானவர்களே, நாங்க என்ன முயற்சி செஞ்சோம்? என்ன முயற்சி செஞ்சிட்டோம்? எங்களுக்கு ஒரு வருஷமோ ஒரு 4 மாசமோ அல்லாஹ்வுடைய பாதையில அழகான முறையில நாங்க போய் வாரது, திரும்பி வாரது, அதை கூட செய்ய முடிய மாட்டேங்க. அன்பானவர்களே, அதை கூட ஏலாம இருக்கிறோமே. அந்த தியாகத்துக்கு கூட எங்களுக்கு கஷ்டமா பாரமா இருக்கே. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான செய்தி அவங்களோட உம்மாக்கு கேள்விப்படுது, தாய்க்கு கேள்விப்படுது. தாய்கிட்ட போய் சொல்றாங்க, உங்களோட மகன் ஜனாசாவை துண்டு துண்டா தான் கொண்டு வர, துண்டு துண்டா அரிஞ்சி கொண்டுட்டான். அன்பானவர்களே, அந்த உம்மா சொன்னாங்க, அந்த தாய் சொன்னாங்க, லிமித் லிஹாதா அர்தஹு வர்தைஹு, இப்படியான தியாகத்துக்காக வேண்டித்தான் என்ற பிள்ளைக்கு நான் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி அந்த பிள்ளைய தர்பியத்தை வளர்த்தெடுத்து இதை சொல்லித்தான், மகனே, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஈமானுக்காக நாங்க தியாகம் செய்யறது, ஈமானுக்காக நாங்க முஜாஹதா செய்யறது,
விட்டுவிடவே கூடாது. அது நம்மள துண்டா அறிஞ்சாலும் சரி, ரெண்டா பொழந்தாலும் சரி, உயிரையே எடுத்தாலும் சரி, விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி சொல்லி என் பிள்ளைய வளர்த்தது இதுக்குத்தான். அன்பானவர்களே, இப்ப நாம எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியது யோசிச்சு பாருங்க. அருமை சஹாபாக்கள் அந்த காலத்துல அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. வஹி இறங்கி கொண்டிருக்கும் போது, நபி ஹயாத்தோட இருக்கும் போது அவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. நாங்க எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டியது ஈமானுக்காக. எங்களால ஏன் முடியாது? அன்பானவர்களே, அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, மாலக்கும், உங்களுக்கு என்ன நடந்துட்டு, உங்களுக்கு என்ன நடந்துட்டு, இதா கீல லக்கும் உன்ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுங்க என்று தஸ்கீல் செய்யப்பட்டால், என்று உங்களை தஸ்கீல் செய்யப்பட்டால், அழைப்பு எடுக்கப்பட்டால், உங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டால், இதா கீல லக்கும் உன்ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹி ஸாகல்தும் இலல் அர்த், பூமியோட ஒட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க, வேர் பிடிச்சவர்களை போல இருக்கிறீங்க. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில தக்காசா தேவை இருக்கு, ஈமானிய உழைப்புக்கு தேவை கண்டிருக்கிறோம். எவ்வளவு தேவை, எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகும் என்று சொல்லப்பட்டா பூமியோட ஒட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறீங்களே, அரதீது பில் ஹயாத்தித் துன்யா, இந்த துனியாட வாழ்க்கையை நீங்க பொருந்தி கொண்டீங்களா? ஆகிரத்துடைய வாழ்க்கையை விட, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையை விட, அந்த மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில் அன்பானவர்களே, நீங்க செஞ்ச இந்த நல்லமல்கள், தியாகங்கள், இதுதான் உங்களுக்கு உதவியா வரும். மனைவி, புள்ள, சொத்து, செல்வம், ஆட்சி, அதிகாரம், பதவி, மரியாதை, கௌரவம் எதுவுமே வராது. இந்த தியாகங்கள் தான் வரும். உங்களோட 3 நாள், 40 நாள், 4 மாசம் உங்களோட தொழுக, அழுக, துவா, அலைச்சல், திருச்சல், தியாகம், இதுதான் வரும். நீங்க அந்த ஆகிரத்துடைய அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில நீங்க நஷ்டவாளிகள் ஆகிவிட்டீர்கள் என்றால், நஷ்டமே நஷ்டம்தான், ஈடு செய்ய முடியாத நஷ்டம். உங்களோட பெத்த புள்ள ரத்தம் கூட ஒரு நன்மையை தந்து வருவாது. உங்களோட கூட பிறந்த செய்ய விரண்டோடுவார். ரத்த உறவு, கூட பிறந்த சகோதரர்கள், உடன்பிறப்புகள், மனைவி, புள்ள, வாப்பா, அம்மா எல்லாரும் விரண்டோடுவாங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் குடும்ப உறவு, சொந்த பந்தம், உதவி எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் உதவ போறது அன்பானவர்களே இந்த ஆகிரத்துக்காக நாம செஞ்ச தியாகம்.